ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஜாதகர்கள். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஜோதிடம் மீது நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் ஜோதிடத்தை ரொம்ப ஆர்வமாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தில் இருக்கிற விஷயங்கள் பற்றி கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தை மட்டும் அவங்க ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஆசைப்படுவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா தனக்கு பிரச்சனைகள் வந்தால் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகி இது எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அவங்கெல்லாம் நல்ல கர்மாவோட நல்ல விதியோடு பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா திருமணம், ஒரு புதுமனை புகுவிழா, அந்த ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது காது குத்து வைக்கிறது எப்போ, அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் போய் நேரம் எல்லாம் குறிச்சிட்டு வர்றவங்களா, திருமணம் அவங்க குழந்தைக்கு திருமணம் செய்கிறதா இருந்தால் அந்த பெண் ஜாதகத்தையோ ஆண் ஜாதகத்தையோ கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே ஜோதிடர்கள்கிட்ட போவாங்க. அந்த மாதிரி ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே சில ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அளவுக்கு ஜோதிடத்தின் பற்றின புரிதலும் அதன் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் இருக்கும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிற விஷயமே வெறுப்பாக இருக்கும். அவங்களுக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மாரிமுத்து சீரியல் ஆக்டர் மாரிமுத்து இருக்கார் இல்லைங்களா? அவர் இறந்து போயிட்டார். அவர் ஜோதிடத்தை பற்றி ரொம்ப மோசமாக ஒரு டிவியில் பேசினார் இல்லைங்களா? நான் கூட அதுக்கு பதிவெல்லாம் போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயமே வெறுத்து, நான்லாம் ஜோதிடம் பார்க்க மாட்டேன், எனக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஜோதிடமே பொய், ஜோதிடர்களே தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜோதிடத்தை வெறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஜோதிடத்தின் மேலே ஆர்வமே இல்லாத, ஜோதிடத்தை நம்பாத ஜாதகர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லக்ன பாவம், இப்போ உங்களுக்கு இது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த லக்னங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? லக்னம் அப்படின்னு சொல்கிறது ஒரு இது மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் 1ஆம் பாவம் தான் லக்னம். மேஷ லக்னம் இது 2ஆம் பாவம், இது 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி லக்ன பாவமே 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்கள், அதாவது லக்னம் 8ஆம் பாவ தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு தடவை அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஜோதிடம்னு இல்லை, எந்த விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட நம்ம இப்படிங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி, இது எப்படி இப்படி வரும், நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்குமா, இல்லை நான் யோசித்து பார்த்துக்கிறேன், நான் செஞ்சு பார்த்துக்கிறேன், நான் படித்து பார்த்துக்கிறேன், நான் எழுதி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சுயமாக அதை பற்றின விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அது சரியாக இருக்குது அப்படின்னா தான் இவங்க ஏற்றுக்குவாங்களோ தவிர அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த லக்னம் 8ஆம் பாவ தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இவங்க ஜோதிடத்தையும் நம்ம ஒரு தடவை சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு அது சிறப்பாக வருதா அப்படின்னு பார்த்தா தான் ஒரு தெளிவு அதில் இருந்தால் மட்டும்தான் இவங்க அதை ஏற்றுக்குவாங்க. அதாவது லக்ன பாவம் 8ஆம் பாவ தொடர்பு இருக்கிற ஜாதகர்கள். ஓகேங்களா? அதே போல் இந்த 3ஆம் பாவத்தில் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இது மேஷ லக்னம்னு மட்டும் இல்லை, எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே கன்னி லக்னமாகவே இருந்தாலும் அந்த லக்னம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக ஏற்றுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து அதே போல் தான் 3ஆம் பாவம் 8ஐ தொடர்பு கொள்ளும்போது அவங்கனாலையும் சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க. அவங்க சிந்தனை திறன் அப்படின்னு சொல்கிறது 3ஆம் பாவம். சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஆழ்ந்து ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு சரி அப்படின்னு பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்த அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி அவங்களால ரொம்ப சிந்திக்க முடியாத ஒரு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யோசித்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க 3ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் காதுகள், அவங்க செய்திகள் அப்படிங்கிறது 3ஆம் பாவம் தான். அதனால் அவங்க நிறைய அந்த விஷயங்களை படித்து அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க அதை சரின்னு ஏற்றுக்குவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க.
இன்னும் நான் படிக்கலை, இன்னும் அதை பற்றி நான் நிறைய யோசிக்கலை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐயோ அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை பற்றின விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க நிறைய படித்து அந்த விஷயங்கள்லாம் சரி அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முதல் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆமாம்மா அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல கேட்ட உடனே எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராதுங்க, நான்லாம் ஜோதிடம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 19 சொல்லி வச்சுட்டு ஒரு 5-6 வருஷம் எடுத்துக்குவாங்க. அதுலேயே நல்லா யோசித்து சரியாக இருக்குது அப்படின்னா அவங்க மாற்றிக்கவும் செய்வாங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மாற்றத்தை தரக்கூடியது. அதனால் அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கவும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி 3ஆம் பாவம் 8 தொடர்பு, லக்னபாவம் 8 தொடர்பு அப்படின்னு வரப்போ அவங்களால அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது எந்த பாவமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் தான் ஜோதிடம் அப்படிங்கிற காரகமே இருக்கும். அந்த 5ஆம் பாவத்தை 8-12ஆம் பாவ தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இந்த 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடையோ 12ஆம் அதிபதியோடையோ தொடர்பில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்களும் 5ஆம் பாவம் 8-12 தொடர்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்காது. 5ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்புகள், அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஜோதிடத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? பார்ப்பாங்க, இல்லை அதை பற்றி பேசுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நல்ல நேரமெல்லாம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. எந்த வகையிலையும் ஜோதிடத்தை தப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க ஒற்றைப்படை பாவ தொடர்புகள் இருக்கிற ஜாதகர்கள். ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் 8ஆம் பாவம் 8 தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 8ஆம் பாவ அதிபதி அவரையே தொடர்பு கொண்டு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே யார் மேலேயும் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயமே இருக்காது. அதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னால் அவங்க அதை நம்பி இறங்கவே மாட்டாங்க. அவங்க சுயமாகவும் முடிவெடுக்க மாட்டாங்க. அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர் வந்து ஒரு விஷயத்தை ஜோதிடர்கிட்டயே போய் உட்காருவாங்க. அவர் சொல்கிறதையே காது கொடுத்து கேட்குற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு வெளியே போகிறப்பவே இவன்லாம் ஒரு ஆள், இவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களையே பேசிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன முடிவு எடுத்து வச்சுருக்காங்களோ அதை தான் செயல்படுத்துவாங்களோ தவிர யாரோட பேச்சும் அவங்க கேட்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 8ஆம் பாவம் 8 தொடர்பில் இருக்கவங்களுக்கும் ஜோதிடத்தின் மேலே எந்தவித நம்பிக்கையும் இருக்காது, ஆர்வமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் 8ஆம் பாவ அதிபதியோட தொடர்பில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும், ஏன்னா 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்தை கிரகித்து அது சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற பாவம். அந்த பாவம் 8 தொடர்பு வச்சுருக்கும் போது இவங்கனால அது சரி, இதுதான் சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கே வரவே முடியாது. அவங்களால ரொம்ப குழப்பிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்கிறது கேட்கலாமா, அவங்க சொல்கிறது கேட்கலாமா, இன்னொருத்தர் சொல்கிறது கேட்கலாமா, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரே அது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இதுதான் சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கே வர முடியாதவங்களா இந்த 9ஆம் பாவக்காரங்கள் இருக்கிறனால அவங்களால ஜோதிடம் சரின்னு சொல்ல முடியாது, ஜோதிடம் தப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை யாரும் ஜோதிடம் பார்க்காதீங்க அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க. சரி நீங்கள்லாம் பாருங்கள் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க தெரியாது. எந்த முடிவுமே இந்த 9ஆம் பாவத்தை 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அந்த 9ஆம் பாவத்தை கெடுக்கிற 12ஆம் பாவம் 8ஆம் பாவம் இல்லைங்களா? அதனால் அந்த ஜாதகரால் ஒரு முடிவும் எடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது முடிவு எடுக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏதோ போகிறது போகட்டும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களோ தவிர இவங்களால முடிவுகள் எடுக்கவே முடியாத ஜாதகர்கள். ஓகேங்களா? அதே போல் 12ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் அப்படி தான். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது இழப்புகளை சந்திக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை 8-12ஆம் பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகர்களாலேயும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்காது.
ஓகேங்களா? அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தை இந்த 12ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்பில் இருந்தால் கூட அவங்க தப்பிச்சுக்குவாங்க. 12ஆம் பாவம் 8 12 அப்படின்னா வாழ்க்கையிலேயே இந்த ஜாதகர்கள் ஒரு வீணாக போன ஜாதகர்களாக தான் இருப்பாங்களோ தவிர அந்த எதையுமே ஏற்றுக்காதவங்க ஜோதிடத்தையும் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாவக ரீதியாக ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இல்லாத ஜாதகர்களுடைய நிலைமை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.